Chapter 3 Exercise 3.1. Hello everyone, welcome to our channel Hiba Max. இன்னைக்கு நம்ம 6th standard max exercise 3.1 பார்க்கலாம். So இந்த ரேஷியோவோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு வீடியோவா நம்ம செஞ்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். So அதையும் நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த லெசன் பார்க்கிறதுக்கு. So Philips பார்க்கலாம். First question, ratio of rupees 3 to rupees 5. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க rupees 3க்கும் 5 இல்லையா. ஸோ வந்து நமக்கு மொதல் கண்டிஷன் ரேஷியோ எழுதுறதுக்குன்னா ரெண்டுமே ஒரே யூனிட்டா இருக்கணும். இதுவும் ருபீஸ் இதுவும் ருபீஸ். அப்போ நம்ம டைரக்டா 3:5 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சப்போஸ் இது ருபீஸ் இது பைசேவா இருந்தா கூட நம்மளால டைரக்டா எழுத முடியாது. ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால எழுத முடியும். செகண்ட் கொஸ்டின்ல பாருங்க, ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர் டு 200 சென்டிமீட்டர். பாத்தீங்களா, இல்ல மீட்டர் இருக்கு, இதுல சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இதை டைரக்டா நம்மளால எழுத முடியாது. சோ எப்பவுமே பெரிய யூனிட் சின்ன யூனிட்டா கன்வெர்ட் பண்ணும். மீட்டர் வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சோ 3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர். இப்பதான் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். அப்போ 300 is to 200 0 0 0 0. அப்ப நம்ம ஆன்சர் என்ன? 3 is to 2. ஈஸியா இருக்கு இல்லையா, நமக்கு கேன்சலேஷன்லாம் இதுல ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் டு 6 கிலோமீட்டர். அப்ப 5 கிலோமீட்டர் 400 மீட்டர்னா எப்படி எழுதலாம்? 5 4 0 0 இப்படி எழுதணும். அதே மாதிரி 6 kilometers. So 6 கிலோனா 1000 அர்த்தம். அப்ப 6 அப்புறம் 1 2 3 3 zeros போடணும். 0 0 0 0 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு? 54 is to 60. இப்ப 6 டேபிள்ல இது 10 டைம்ஸ் கேன்சல் ஆகும், இது 9 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்ப நான் ஆன்சர் என்ன? 9 is to 10. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? 75 pies to rupees 2. ஸோ என்ன சொன்ன, எப்பவுமே பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவா நம்ம மாத்தணும். அப்ப 1 rupees இஸ் ஈக்குவல் டு 100 பைசா இல்லையா. அதே மாதிரி 2 rupees எப்படி எழுதலாம்? 2 rupees இஸ் ஈக்குவல் டு 200 பைசே. இப்ப ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். 75 is to 200. இது எப்படி எழுதலாம்? 5 டேபிள்ல நம்ம பண்ணலாம். 75 divided by 200. ஸோ இது ரெண்டுமே 5 டேபிள்ல நமக்கு கேன்சல் ஆகும். 5 சைட்ல செய்யறேன். 75 divided by 5. 5 1s are 5, balance 25. 5 5s are 25, remainder is 0. So 15. அதே மாதிரி 5 4s are 20 இல்லையா. 5 4s are 20, 0 எழுதிக்கலாம். மறுபடியும் பாருங்களா, இது ரெண்டுமே 5 டேபிள்லயே நமக்கு டிவைட் ஆகும். So 5 3s are 15. 5 8s are 40. இதுக்கப்புறம் 3யும் 8ம் டிவிசிபிள் ஆகாது இல்லையா, ஒரே நம்பர்ல வராது. அப்ப 3:8 வந்து நம்மளோட ஆன்சரா இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? The ratio of 130 centimeter to 1 meter is 13:10 இப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது கரெக்டா தப்பா கண்டுபிடிக்கணும். சோ எப்பவுமே பெரிய வேல்யூ, மீட்டர் வந்து பெரிய வேல்யூ, அதை சென்டிமீட்டரா நான் மாத்த போறேன். அப்போ 1 meter is equal to 100 centimeter. ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். 130 is to 100. இங்க ஒரு 0, இந்த சைடு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கு? 13 is to 10. இதே தான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்ம ஆன்சர் என்னன்னு எழுதணும்? ட்ரூ அப்படின்னு எழுதணும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? One of the terms in a ratio cannot be 1. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 4:1 இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வரும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2:4 நம்ம கொஸ்டின் வைங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 1s are 2, 2 2s are 4. அப்ப எனக்கு ஒரு டேர்ம் 1 வருது இல்லையா. சோ ரேஷியோல வந்து 1 வராம இருக்காது. சோ அது என்னது? ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the simplest form of the following ratios. ஸோ இப்போ நான் வந்து ஃபாலோயிங் ரேஷியோஸ் வந்து நான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 15:20. 15 divided by 20. இது ரெண்டுமே எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்னா 5 டேபிள். சரிங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் நம்பர் 5 இல்ல 0 வந்தால்
கண்டிப்பாக 5 டேபிளில் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். 15 divided by 5 is 3. 20 divided by 5 is 4. 5 3s are 15 and 5 4s are 20. இப்போ இதுக்கு மேல இதை நம்ம சின்னதா குறைக்க முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா 3ம் 4ம் ஒரே டேபிள்ல வராது. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதை எழுதணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 3:4 எழுதணும். ஏன்னா ரேஷியோல தானே கேட்டிருக்காங்க, அப்ப ரேஷியோல தான் எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன? 32:24. ஸோ அதை 32 divided by 24 எழுதிக்கலாமா? இப்போ இது ரெண்டும் எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்னா 8 டேபிள்ல கேன்சல் ஆகும். 8 4s are 32 and 8 3s are 24. இனி 4ம் 3ம் வேற வேற டேபிள், நமக்கு ஒரே டேபிள்ல வராது. ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம ரேஷியோ என்ன எழுதலாம்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 4:3. எப்பவுமே மேல இருக்க நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 7:15. ஸோ 7:15 பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன்ல எழுதலாம். 7ம் 15ம் ஒரே டேபிள்ல கண்டிப்பா வராது இல்லையா? 7:15 வந்து ஒரே டேபிள்ல கண்டிப்பா கேன்சல் ஆகாது. அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மே இதுதான். இதுக்கு மேல நம்மளால சிம்பிளஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. 12:27. ஸோ சொல்யூஷன்ல எப்படி எழுதணும்? 12 divided by 27. ரெண்டுமே எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்னா 3 டேபிள். 3 4s are 12 and 3 9s are 27. ஓகேவா? இப்போ 4 9 ஒரே டேபிள்ல கேன்சல் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அப்போ நம்மளோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன எழுதணும்? FORM 4:9. ஓகேவா? ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் எழுதலாம். இப்போ வந்து 75 divided by 100 இருக்கு. அப்போ 75 divided by 100. ஸோ இது ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 5 divided by 5. ஸோ இப்போ 5 டேபிளில் 75 சைடில் டிவைட் பண்ணுறேன். 5 1s are 5 பேலன்ஸ் 2 5 5s are 25. அப்போ 0. அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? 1 5 15. ஸோ 15 divided by 5 டேபிளில் 10 எப்போ வரும்? 2 times. அப்புறம் 0 இருக்கனால 0. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 15 divided by 20. இதுவும் என்ன பண்ணலாம்? 5 டேபிளே கேன்சல் ஆகும். ஏன்னா நான் என்ன சொன்னேன்? லாஸ்ட்ல 5 0 வந்தா 5 டேபிள். 5 3s are 15 and 5 4s are 20 இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர், அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன இருக்கும்? 3:4. ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின். Akilan walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. Find the simplest ratio of the distance covered by Akilan to that of Selvi. இப்போ முதல்ல அகிலனோடது எழுதணும், அப்புறம் தான் செல்வியோடது எழுதணும். இப்போ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க நான் எழுதுறேன். அகிலன் எவ்வளோ வாக் பண்ணியிருக்காங்க? 10 கிலோமீட்டர் பெர் ஹவர், 1 மணி நேரத்துக்கா. அதே மாதிரி செல்வி எவ்வளோ நடந்திருக்காங்க? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ என் ரேஷியோ எப்படி இருக்கணும்? அகிலன் இஸ் டு செல்வின்னு இருக்கும். அகிலன் எவ்வளோ? 10, செல்வி வந்து 6. இதை எப்படி எழுதலாம்? 10 divided by 6. எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? 2 டேபிள். வெரி குட். 2 5s are 10, 2 3s are 6. இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு எழுதலாமா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 5:3. ஓகேவா? சம் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். த காஸ்ட் ஆஃப் அ பார்க்கிங் ஆஃப் பைசைக்கிள் வந்து 5 rupees. ஒரு இடத்துல போய் நம்ம பார்க் பண்றோம், சைக்கிள் பார்க் பண்றோம்னா 5 ரூபாய் எடுக்குது. அண்ட் த காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்கூட்டர் வந்து நம்ம பார்க் பண்ணோம்னா நமக்கு 15 rupees தேவைப்படுதான். இப்போ ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த பார்க்கிங். சேம் என்ன பண்ண போறோம்? 5 rupees is to 15. ஸோ 5 rupees வந்து பைசைக்கிளுக்கு, 5 rupees ஸ்கூட்டருக்கு. மேலே வேணா எழுதிக்கலாம். பைசைக்கிள், இது வந்து ஸ்கூட்டர். இப்போ இது எப்படி எழுதலாம்? 5 divided by 15. ரெண்டும் எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? 5 டேபிள்ல இல்லையா? ஸோ 5 1s are 5, 5 3s are 15. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்
is equal to 1:3. Sixth sum பார்க்கலாம். Sixth sum பாருங்க. Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio of 3 question கொடுத்திருக்காங்க. ஒவ்வொண்ணா பார்க்கலாம். Number of boys to number of girls. இப்போ questionல boys தான் இருக்கு, girls இல்ல. அப்போ நம்ம அது எல்லாமே கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன்ல எழுதலாம். Total students எவ்வளோ பேர் நம்ம கிளாஸ்ல இருக்கோம்? 50 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? 30 பாய்ஸ் இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? மைனஸ் பண்ணும் இல்லையா? ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? இப்போ எழுதலாமா? 0, 5 minus 3 is 2. ஸோ கேர்ள்ஸ் வந்து 20 மெம்பர்ஸ் கேர்ள்ஸ் இருக்கோம் நம்ம. சரியா? இப்போ நான் ரேஷியோல எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? பாய்ஸ் to number of girls. இப்போ பாய்ஸ் எத்தனை பேர்? 30. கேர்ள்ஸ் எத்தனை பேர்? 20. இது இப்படியே எழுதிட்டா போதுமா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும்ல. அப்போ 0, 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் என்ன? 3:2 எழுதலாமா? த ரேஷியோ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கது அப்படி எழுதணும். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் is equal to 3:2. இதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணும்? கேர்ள்ஸ்க்கும் இப்போ எவ்வளோ இருக்கு ரேஷியோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ கேர்ள்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு எழுதணும். அதே மாதிரி டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இப்படி எழுதிக்கலாம். கேர்ள்ஸ் நம்ம எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சோம்? 20. டோட்டல் பசங்க எவ்வளோ? 50. ஸோ 0, 0 கேன்சல் ஆனா நம்ம ஆன்சர் என்ன? 2:5. இதை ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எழுதணும். நான் ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கேன். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? 2:5. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பாய்ஸ் ஒரு சைடு எழுதிடணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு சைடு. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்கும்? 30 மெம்பர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 50. அதே தான் 0, 0 கேன்சல் பண்ணா நம்ம ஆன்சர் வந்து 3:5. இப்போ நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 3:5. ஓகேவா? இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் நான் வந்து புக்ல படிக்கிறேன். ஆன்சர் மட்டும் நான் எழுதுறேன். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் 1 rupee to 20 paise is dash. ஸோ 1 rupees இருக்கு, 20 paise இருக்கு. செய்யலாம். 1 rupees to 20 paise இல்லையா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ருபீஸ் முதல்ல பைசேவா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 rupee is equal to 100 paise. இப்போ ரேஷியோ பார்க்கலாமா? 100:20. அப்ப என்ன பண்ணுவோம்? 0, 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 10:2 வரும். இப்போ மறுபடியும் 2 1s are 2 5s are 5:1. ஏன்னா 2 1s are 2, 2 5s are 10. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the ratio of 1 meter to 50 centimeter. again மீட்டர் இருக்கு, இங்க சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 1 meter is equal to 100 centimeter இல்லையா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா 100, 1 மீட்டருக்கு பதிலா 100 and இங்க 50. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10:5. இப்ப பாருங்க 5 1s are 5 2s are. so 2:1. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். 9th கொஸ்டின் என்னன்னு எழுதலாம். The length and breadth of window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of length to breadth என்னன்னு கேக்குறாங்க. எழுதலாம். ரேஷியோ வந்து லென்த்துக்கும் பிரெத்துக்கும் கேக்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து லென்த் அண்ட் பிரெத் வந்து 70 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுமே மாறி மாறி இருக்கு. அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 100 சென்டிமீட்டர் இல்லையா?
அப்போ 1 மீட்டருக்கு பதிலா என்ன எழுதலாம் 100 எழுதலாம் 70 சென்டிமீட்டர்ல 70 அப்படியே எழுதிடலாம் 0 கேன்சல் பண்ணிடுங்க 10:7 கரெக்ட் ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது 10th question what is the ratio of number of sides of a triangle to number of sides of a rectangle triangle சைட்ஸ்க்கும் ரெக்டாங்கிளோட சைட்ஸும் எவ்வளோன்னு பார்க்க போறோம் ஸோ இப்போ முதல்ல நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்கு 3 அதே மாதிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்கு நமக்கு 4 சைட்ஸ் இருக்கு இப்போ முதல்ல ட்ரையாங்கிள் வரணும் அப்புறம் ரெக்டாங்கிள் வரணும் அப்போ ஃபர்ஸ்ட் 3 எழுதணும் அப்புறமா 4 எழுதணும் அவ்வளோதான் நம்ம ஆன்சர் 3 சைட்ஸ் இருக்கா ட்ரையாங்கிளுக்கு ஸோ 3 ரெக்டாங்கிளுக்கு 1 2 3 4 சைட்ஸ் இருக்கு 4 ஸோ 3:4 இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண முடியாது அதனால இதோடய நம்ம நிறுத்திக்கலாம் 11th question if Alagan is 50 years old and his son is 10 years old then the simplest ratio between Alagan to his son Alagan வந்து 50 son வந்து 10 years பார்க்கலாமா Alagan ஏஜ் வந்து 50 years and சன்னோட ஏஜ் எவ்வளோ 10 years தான் ஆகுதா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோ அப்போ Alagan is to son 50:10 0 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஆன்சர் என்ன வரணும் 5:1 ஸோ நம்ம 3.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம் இல்லையா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட பாக்ஸ்ல எழுதுங்க நம்ம அதை உங்களுக்கு வந்து சொல்லி தரலாம் ஓகே அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து ரேஷியோவோட இன்ட்ரடக்ஷன் அந்த லிங்க் இருக்கும் அதை போய் பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்